என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ். என்ன என்ன விஷயம் சொல்லுங்க. 1987 மார்ச் 25 HSI ஹாஸ்பிட்டல் என் குழந்தை பிறந்தா. அதே நாள்ல தான் உன் குழந்தை பிறந்துச்சு. அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு தீ விபத்து நடந்துச்சு. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு என்னப்போ? அந்த விபத்துல நம்ம 2 பேர் குழந்தைங்களும் மாறி போச்சு. Get out. அரவிந்த், ப்ளீஸ். Just leave. அரவிந்த், ஆத்திரப்படாத. நம்ம குழந்தைங்க மாறி போச்சுன்றத ஆதாரத்தோட என்னால் நிரூபிக்க முடியும். என்ன இத பாரு, உன் குழந்தை இழந்த துக்கம் உனக்கும் உன் மனைவிக்கு இருக்கும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக என் குழந்தை உன் குழந்தைன்னு சொல்லிட்டு இங்க வராத. அன்னைக்கு என் குழந்தைய தத்து கேட்ட கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே எதுன்னு புதுக்கத. உன் பணபலத்தை வச்சுக்கிட்டு நீ எந்த ஆதாரத்தை வேணா விலைக்கு வாங்க முடியும். ஆனா என் கிட்ட இருந்து என் குழந்தை நீ விலைக்கு வாங்க முடியாது. அரவிந்த், சாட்சியை விடணும்னா என்னால விலை கொடுத்து வாங்க முடியும். ஆனா சரண்யாவோட ரத்தம் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஓ ரத்தத்தையும் டெஸ்ட் பண்ணுவோம். உண்மை தெரிஞ்சிடும். பிளட் டெஸ்ட்? என்ன பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அரவிந்த், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பிரியா உயிரோட இருந்த வரைக்கும் அவளை நான் என் சொந்த குழந்தையாத்தான் நினைச்சு வளர்த்தேன். இப்ப கூட அப்படித்தான் நினைக்கிறேன். அதே மாதிரி சரண்யா மேல நீங்க உயிரே வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா சரண்யாவை முதல்ல நான் தொட்டு தூக்கினப்போ எனக்குள்ள என்ன அறியாம ஏதோ ஒண்ணு. அது என்ன, அதுக்கு அர்த்தம் என்னன்னு அப்ப புரியல. இப்ப புரியுது. என்ன, அவ ஏன் குழந்தை, நான் அவளோட தாய். அவ ஏன் குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால அவளை பிரிஞ்சிருக்க முடியாது. ப்ளீஸ் என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க சொல்றது எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு புறப்படுங்க. அரவிந்த், என் பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. என் குழந்தை என்கிட்ட தரலன்னா நாம 2 பேரும் கோர்ட்ல சந்திக்க வேண்டி வரும். நீ எங்க வேணா போ. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சரண்யாவோட நிழல கூட என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஜஸ்ட் கெட் அவுட். அவுட். அப்பா அப்பா, அந்த அங்கிளும் ஆண்டியும் என்ன உங்கள்ட்ட இருந்து கொண்டு போயிடுவாங்களாப்பா? இல்லம்மா, அவங்க பாப்பா சாமி கிட்ட போச்சுல, அதனால உங்களை கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல வச்சுக்கணுமா, அதான். அப்படியே அந்த அங்கிள் உங்கள்ட்ட சண்டை போட்டாங்க? அது உங்க அப்பா கிட்ட சண்டை போட முடியுமா? இங்க பாருங்க, இங்க தொட்டு பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓங்கி ஒரே குத்திர மாட்டேன். டிஷ்ஷும் ஃபினிஷ். அன்னைக்கு அந்த பார்ட்டில அந்த குண்டை என்ன பண்ணீங்க? சென்னை உயர்நீதிமன்ற குடும்ப கோர்ட்டில் வினோத வழக்கு ஒன்று பதிவாகியுள்ளது. ஊட்டியை சேர்ந்த அரவிந்த் என்பவரின் 6 வயது குழந்தை சரண்யாவை தன்னுடைய குழந்தை என்று பிரபல தொழிலதிபர் திரு பிரதீப் வழக்கு தொடர்ந்துள்ளார். தன்னுடைய மனைவிக்கு பிரசவம் நடந்த ஆஸ்பத்திரியில் அன்று ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தை மாறிவிட்டது என்று பாருங்க சார், பேப்பர்ல போட்டோ வந்திருக்கு. சரண்யாவோட ஸ்கூல்ல பக்கத்து வீட்டுல என்னென்னமோ பேசுறாங்க. இதனால என் மகளோட மனசு எவ்வளவு பாதிக்கப்படும், அவளோட படிப்பு எவ்வளவு ஸ்பாயில் ஆகும். வக்கீல் நோட்டீஸ் வர ஆரம்பிச்சிருக்கான். இப்ப என்ன நடந்துச்சு இப்படி பதட்டப்படுற? முதல்ல தத்து கேட்டான், தரமாட்டேன்னு. இப்ப நர்ஸ் விபத்து சாட்சிங்கிறான், அவ்வளவுதானே? ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு குழந்தையோட பிளட் குரூப் ஒன்னா அவங்க அப்பாவதா இருக்கணும், இல்ல அவங்க அம்மாவதா இருக்கணும். அப்படியும் இல்லைன்னா அவங்க 2 பேரோட பிளட் குரூப் சேர்ந்தா என்ன வருமோ அதான் இருக்கணும். இதுதான் இயற்கை. இதை யாராலும் மாத்த முடியாது. நீ, நானு, சரண்யா 3 பேரும் மெட்ராஸுக்கு போவோம். அங்க ஹாஸ்பிட்டல்ல இறந்து போன உன் மனைவியோட பிளட் குரூப்பும் பிரியாவோட பிளட் குரூப்பும் இருக்கும். நீ இருக்க, சரண்யா இருக்கா, பிரதீப், உமா, உங்க 4 பேர் பிளட் குரூப்பையும் டெஸ்ட் பண்ணுவோம். அப்ப தெரிஞ்சிடும் சரண்யா ஓமக தான். அதையும் மீறி அவன் பணப்படத்தை காமிச்சான்னு வச்சுக்கோ, என்கிட்டயும் பணம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கே பிரதீப்புக்கு போன் பண்ணி மெட்ராஸ்க்கு நம்ம வர விஷயத்த சொல்லிடுறேன். என்ன சொல்ற? ஓகே. வாங்க 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 முதலாளி, சௌக்கியமா இருக்கீங்களா? உங்க ஆசீர்வாதத்துல பிரமாதமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆறு சரண்யாவா? வா வா, உன்னை ஒரு வயசுல பார்த்தது. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் தாத்தா. வெரி குட் வெரி குட். என்ன அரவிந்த், வந்த காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எல்லாருக்கும் எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு சார். இன்னும் 2 நாள் ரிசல்ட் வந்துடும். எல்லாம் நம்ம பக்கம் தான் சாதகமா இருக்கும். சந்தேகமே இல்ல.
சரண்யா அரவிந்தோட குழந்தை தான். சரி நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்? நாளைக்கு சரண்யாவோட பர்த்டே. அது சரி, நாம என்ன பண்ண போறோம்? இது வரைக்கும் சரண்யா அவங்க அம்மாவோட சமாதிக்கு போய் எந்த மரியாதையும் பண்ணதில்ல. நாளைக்கு அவளை அங்க கூட்டு போலான்னு இருக்கேன். கண்டிப்பா கூட்டு போனோம். வாங்க பேசிக்கிட்டே சாப்பிடலாம். என்னப்பா என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல. மிஸ்டர் அரவிந்த், எடுக்கப்பட்ட பிளட் டெஸ்டுகள், இங்க இருக்கிற ஆதாரங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுத்தி வளைச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சரண்யா அரவிந்தோட குழந்தையா இல்லையா? ஐ எம் சாரி மிஸ்டர் அரவிந்த், சரண்யா உங்க குழந்தை இல்ல. அப்ப அவங்க குழந்தை. அரவிந்த், என்ன? மருத்துவ முறைப்படி குழந்தையோட பிளட் குரூப் ஒண்ணு தந்தையோடதா இருக்கணும், இல்ல தாயோடதா இருக்கணும், இல்ல ரெண்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு குரூப்பா இருக்கணும். அப்படி பார்த்தா சரண்யாவோட பிளட் குரூப் உங்களுக்கோ இறந்து போன உங்க மனைவிக்கோ பொருந்தல. ஆனா பிரதீப் மாவுக்கு தான் பொருந்தது. உங்க பிளட் குரூப் இறந்து போன குழந்தை பிரியாவுக்கு தான் பொருந்தி இருக்கு. இன்னும் சொல்ல போனா உங்க மனைவி காயத்ரி இறந்து போறதுக்கு காரணமா இருந்த இருதய நோய்க்கும் பிரியாவுக்கு இருந்த இருதய நோய்க்கும் மருத்துவ ரீதியா பரம்பரை குணம் இருக்குன்னு எங்க ரிப்போர்ட்ல தெரியுது. அது மட்டுமல்ல, இறந்து போன நர்ஸ் பத்மாவுடைய வாக்குமூலம், எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச ஹெட் நர்ஸ், 5 வருஷத்துக்கு முன்னாடி எரிஞ்சு போச்சுன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்த ஃபைல், அந்த ஃபைல் இந்த ரிப்போர்ட் படி இவங்க குழந்தைக்கு கால்ல இருந்த மச்சம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குழந்தை மாறி இருக்குன்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபணமாகுது. நீங்க இங்கே இல்ல, எந்த ஹாஸ்பிடல்ல போய் டெஸ்ட் பண்ணாலும் இதே ரிப்போர்ட் தான் கிடைக்கும். அரவிந்த் கொஞ்சம் இருங்க. எதிர்பாராத விதமா நம்ம குழந்தைங்க கொஞ்ச நாள் இடம் மாறி போயிடுச்சு. இது நம்ம எல்லாருக்குமே கசப்பான அனுபவம் தான். நடந்ததெல்லாம் நம்ம மறந்துடுவோம். ஆனா இனிமே சரண்யா எங்களோட இருக்கிறது தான் முறை. அவ உங்ககிட்ட இருந்ததை விட சந்தோஷமாவும் வசதியாவும் எங்களால வச்சுக்க முடியும். அரவிந்த், இப்படி பதில் சொல்லாம போனா நம்ம சந்திக்க வேண்டியது கோர்ட்டு தான். என்ன சொன்ன? கோர்ட்டுக்கு போவியா? ஏன் இங்க என்ன டிராமா நடக்குதா? அரவிந்த் ப்ளீஸ் ரிலாக்ஸ். அந்த குழந்தை உங்களது இல்லைன்னு சாட்சியம் ஆதாரமா அதுல இருக்கு. ஆதாரம்? இந்த சாட்சி, இந்த ஆதாரம் உன்னால விலைக்கு வாங்க முடியாது. இந்த டாக்டர் உன்னால விலைக்கு வாங்க முடியாது. You shut up. அரவிந்த், you're losing your senses. அந்த குழந்தைக்கு உங்களுக்கு அந்த சம்பந்தம் இல்ல. இதெல்லாம் விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அது என் குழந்தை, எனக்கு கையில உரிமை இருக்கு. நீங்க என்ன உரிமை இருக்கு? அரவிந்த், what do you want to say? என்ன பேசுறீங்க? கொண்டு வா. I'll bring kill you. Don't touch. அரவிந்த், அரவிந்த், stop it please. நிறுத்துங்க. You want to go to court? Go to court. I'll everything on the court I say. கொண்டு போவானா? அவன் என்ன நினைச்சான்? அவன் பெரிய மனுஷன். அவன் யார் கொண்டு என்ன கொண்டு எடுத்து? அப்பா இந்த வீட்டுல தானே அம்மா இருந்தாங்க. ஆமா. நான் போய் பார்த்துட்டு வரேன்பா. ஏய், அங்க போக கூடாது. அங்க ஒரு பெரிய குண்டு இருக்கு, கடிச்சிடும். இந்த வீட்டுல நீ இருந்த. ஆமா. அந்த வீட்டு பின்னாடி இருக்க மரத்துல இருந்தானே நீ அம்மாவை பார்த்த. ஏய், இந்த விஷயம்ல உங்களுக்கு யார் சொன்னது? எல்லாம் எனக்கு தாத்தா சொன்னார்ப்பா. உங்க தாத்தாக்கு வேற வேலையே கிடையாது. சரண், நீ சீக்கிரம் தாத்தா கிட்ட போமா.
அப்பா அப்பா அவங்கெல்லாம் யாருப்பா? யாரும் இல்ல இவாமா. ஹலோ மகாபா, சொல்லுங்க. என்ன மகாபதி, இது என்னோட கௌரவ பிரச்சனை. நம்பிக்கையான ஃப்ரெண்டு தான் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீங்க என்னடா அரவிந்த் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றீங்க. ஷேம். வாட்? இன்னொரு முறையா? வேணாம், தயவு செஞ்சு வேணாம். நீங்க பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வைங்க போனேன். அது என்னோட ஃப்ரெண்டு வஹாபுன்னு ஒருத்தன், பிசினஸ் விஷயமா. தயவு செஞ்சு இந்த தப்ப இனிமே செய்யாதீங்க. உமா, Judgment reserved. அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வர சொல்லு. வணக்கம். நீ நான் அரவிந்த். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்போது இன்னைக்கு நீ என்ன வந்து பாக்குறது அனாவசியமான சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கும். என்னை மன்னிச்சிருங்க. எது தப்பு எது சரின்னு யோசிக்கிற நிலைமையில நான் இல்லை. ரொம்ப குழம்பி போயிருக்கேன். சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை நான் இழந்துட்டேன். கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல என் மனைவியை நான் இழந்துட்டேன். இப்போ எனக்கு இருக்கிறதெல்லாம் என் குழந்தை மட்டும்தான். தயவு செஞ்சு அவளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. பாட்டி பாட்டி கதை சொல்லுங்க. நீ போய் படுத்துக்க, நான் அப்புறம் வரேன். நீங்க கதை சொன்னாதான் தூங்குவேன். பாப்பா போய் படுத்துப்பியா, பின்னாடியே பாட்டி வந்து கதை சொல்லணும். ம்? நீ போலாம். ஒரு நிமிஷம். இப்ப வந்துட்டு போச்சே ஒரு குழந்தை, அதை திடீர்னு ஒருத்தன் வந்து அது உங்க பேத்தி இல்ல ஹாஸ்பிட்டல்ல மாறி போன குழந்தைன்னு சொன்னா உங்களால விட்டு கொடுக்க முடியுமா? இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு சட்டம் தெரியாது. ஆனா நீங்க சொல்ல போற தீர்ப்புல தான் என் எதிர்காலமே இருக்கு. இது காசு பணத்துக்கும் வீடு நிலத்துக்கும் நடக்கிற கேஸ் இல்லைங்க. அன்பு, பாசம், சொந்தம், இதுக்கான போராட்டம். சட்டப்படி தீர்ப்பு எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா தர்மப்படி நீங்க தீர்ப்பு எழுதணும் தான் நான் கேட்டுக்கிறேன். பிரதீப் குழந்தை அரவிந்திடமும் அரவிந்த் குழந்தை பிரதீப்பிடம் மாறியது தற்செயலான விபத்து என்பது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் இதில் ஒரு துர்பாக்கியம். அரவிந்த் பிரதீப் குழந்தையை பிரதீப்பிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரத்தில் அரவிந்த் குழந்தையை பிரதீப் அரவிந்திடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் அரவிந்தின் குழந்தை இறந்து விட்டது.
ஆதாரபூர்வமான சாட்சியங்களின்படி சரண்யா பிரதீப் உமா தம்பதிகளின் குழந்தை என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லாத நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் அரவிந்த் சரண்யாவை பிரதீப் உமா தம்பதிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அரவிந்த், என்னை மன்னிச்சிருப்பா. அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு என்னால சட்டப்படித்தான் தீர்ப்பு எழுத முடியும். ஆனா இப்படி ஒரு தீர்ப்பு எழுதுனதுக்காக நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? பொதுவா நாங்க ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும்போது சமுதாயத்துல அவன் வாழறதுக்கு தகுதி இல்லாதவன் மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டாலும் ஒரு உயிர் பலி கொடுக்குறோங்கிற மனித நேயத்துல இனிமே இப்படி ஒரு தீர்ப்பு எழுதக்கூடாதுன்னு அந்த தீர்ப்பு எழுதின பேனாவை உடைக்கிறது வழக்கம். இன்னைக்கு நான் எழுதின தீர்ப்பு தர்மப்படி மனித நேயப்படி தப்புதான். அதை நான் உணர்ந்தேன். அதனாலதான் இனிமே இப்படி ஒரு தீர்ப்பு எழுதக்கூடாதுன்னு அந்த பேனாவை நான் உடைச்சிட்டேன். அரவிந்த், உனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை வேற யாருக்கும் ஏற்படக்கூடாதுப்பா. எந்த கோர்ட்டும் உனக்கு உன் குழந்தை மீட்டு தராதுப்பா. ஆனா ஒரே ஒரு ஜீவன் நினைச்சா இந்த குழந்தை உனக்கு கிடைக்கும். இந்த குழந்தையோட தாய் என்னங்க இது? வாங்க முதலாளி. முதல்ல அரவிந்த் பாப்பா வாங்க. அரவிந்த், அரவிந்த், யோ தூக்குங்க ஐயா. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. கை விரல் மட்டும்தான் பிராக்சர் ஆயிருக்கு. ரத்தம் நிறைய சேதமானதால மயக்க நிலையில இருக்காரு. எப்படி இருந்தாலும் ஒரு 4 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தாகணும். அப்பா எங்க ஆண்டி? ஆண்டியும் கூப்பிடாதம்மா, நான் அம்மா. நீ என் அம்மா தான் கூப்பிடணும். போய் சொல்லாதீங்க ஆண்டி, நீங்க அம்மா இல்ல. என் அம்மா எனக்கு நல்லா தெரியும். அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்க. நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்து உனக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன்? நீ என் பொண்ணு இல்ல ஆண்டி. பிரியா செத்துட்டனால என்ன எடுத்துக்கலாம்னு பாக்குறீங்க. அப்பா எங்க ஆண்டி? சொல்லுங்க ஆண்டி, அப்பா எங்க? சரண்யா, இங்க பாத்தியா, இவர்தான் உங்க அப்பா. இல்ல, இவர் எங்க அப்பா இல்ல. சரண்யா, நீ சின்ன குழந்தை, பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும். மாட்டேன். நீங்க அப்பா இல்ல. எனக்கு எங்க அப்பா வேணும். சரண்யா, நீ யார அப்பா நினைச்சிட்டு இருக்கியா? ஆக்சிடென்ட் அடிபட்டு செத்துட்டான். இதான் உங்க அம்மா, நான் தான் உங்க அப்பா, இதான் உன் அண்ணன். இதாம்மா நம்ம குடும்பம். ஏற்கனவே பயந்து போயிருக்கா. அவகிட்ட திடீர்னு இப்படி அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அவளை பொறுத்தவரைக்கும் அரவிந்த் செத்தவனாவே இருக்கட்டும். அதுக்காக போய் சொல்லுமா?
அவளுக்கு நம்ம மேல ஒரு பிடிப்பு ஏற்படுத்த இதை தவிர வேற வழி தெரியல. I'm sorry. என்ன முதலாளி அரவிந்த காணா? அதானே, எங்க போச்சுன்னு தெரியலையே. அரவிந்த், ஏங்க வந்த? ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடல. கம் ப்ளீஸ் உட்காரு. அரவிந்த், ஐம் சாரி. நடந்த விபத்துல நீ இறந்து போயிட்டேன்னு சரண்யா கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் அப்படி என்ன பார்க்காத. நான் குடும்பக்காரன் இல்லை, சரண்யாவோட நல்ல எதிர்காலத்தை வச்சு தான் சொன்னேன். நீ இறந்து போயிட்டதுக்கும் 1 வாரம் இருக்கலாம், 3 மாசம் இருக்கலாம், 1 வருஷமே இருக்கலாம். குழந்தை தானே, காலப்போக்கில் மாறிடும். அரவிந்த், பெத்த எங்க கிட்ட பேச மாட்டா. அரவிந்த், பழக மாட்டேங்கிறான். We need her love. அவன் அன்பை எங்க மேல திருப்புறதுக்கு இது தவிர அவர் வெடி தெரியல. அரவிந்த், what did you take like this? பெத்த பொண்ணை பாசத்தோட வளர்க்கிறோம், நல்லா படிக்க வைக்கிறோம், வயசு வந்த உடனே கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு அனுப்புறோம். நல்லா இருக்கணும் தானே? அதுமே நினைச்சுக்கோ. அரவிந்த், இதோ பாரு, சரண்யா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா அவளை பொறுத்த வரைக்கும் நீ செத்தவனாவே இருக்கணும். இல்ல கோர்ட்டு சட்டம் 4 நாள் தானே ஆச்சு, இன்னும் 3 நாள் அவ கூட இருக்கிறது எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு வாதான்னா ஐ சரண்டர். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அரவிந்த், ஜஸ்ட் இமேஜின், நீ செத்து போயிட்ட அவன் நம்பிட்டு இருக்கா. நீ உயிரோட திரும்பி வந்தா சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷம் 3 நாள் தான் இருக்கும். 4வது நாள் அவ எங்கிட்ட வந்தாவணும். அவன் மனநலம் எப்படி இருக்கும்? பைத்தியமாயிடும் அரவிந்த். She will become mad. அதுக்கப்புறம் எப்படி எங்க கூட சந்தோஷமா பழகுவா? எப்படி எங்க மேல அன்பு காட்டுவா? யோசிச்சு பாரு. And you decide. என்ன மன்னிச்சிருங்க. நான் இங்க வந்திருக்க கூடாதுதான். சரண்யா என் பொண்ணு இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா 5 வருஷம் என் சொந்தம் பொண்ணு மாதிரி தாங்க முடியல. நீங்க சொல்றது சரிதான். நான் இங்க வரக்கூடாது, சரண்யாவை பார்க்க கூடாது. அது அவளுக்கு நல்லதில்லை. நீங்க அவளை நல்லா வளர்ப்பீங்க. நான் போறேன். நான் போயிட்டேன். அப்பா, அப்பா,
நீ சாவக்கூடாது சரண்யா. நீ செத்து போயிட்டதான் நினைக்கிறிய, உங்க அப்பா சாகல. எங்க அப்பா தான் உன்கிட்ட அப்படி பொய் சொல்லிருக்காரு. ஆமா சரண்யா, நீ எப்படி எங்க அம்மாவையும் அப்பாவையும் ஏத்துக்கலையோ அதே மாதிரி நானும் உன்னை தங்கச்சியா ஏத்துக்க முடியாது. எஸ், we are only friends. பிரியா தான் என் தங்கச்சி. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் வேணா பிரியா செத்துருக்கலாம். ஆனா என்னோட பிரியா என் கூடவே என் கையை பிடிச்சிட்டு விளையாட்டு தான் இருக்கா. அவ சாகல. உங்க அப்பா எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியும். நீ வா, உன்னை கூட்டு போறேன். என்ன பண்ற? சரண்யாவை எங்க கூட்டிட்டு போற? சரண்யாவோ அப்பா கிட்ட கூட்டு போறேன். டேய், உன் அப்பா தான் அவளோட அப்பாவும். அவ உன் தங்கச்சிடா. இவ என் தங்கச்சி இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. பிரியா தான் என் தங்கச்சி. டேய் தருண், போகாத, நில்லு. நான் சொல்றத கேளு. டேய் தருண், நில்லுடா. என்னங்க இது? என்னாச்சு இந்த தருணுக்கு? திடீர்னு இப்படி எல்லாம் பண்ற? நான் சொன்ன என்ன உமா, என்ன ஆச்சு? தருண் அப்படி என்ன செஞ்சான்? சரண்யா அரவிந்த் கிட்ட கூட்டிட்டு போறானா? நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம போயிட்டே இருக்கா. சரண்யா அரவிந்த பாத்துட்டானா? எனக்கு பயமா இருக்குங்க. வா. இல்லம்மா, நீ அவங்க கூட தான் இருக்கணும். இல்ல, அப்பா கூட நீ ஊட்டிக்கு வரக்கூடாது, வர முடியாது. இத பாரு, இனிமே அதான் உன் வீடு, நீ அங்கதான் இருக்கணும். மாட்டேன்ப்பா, நானும் உங்க கூட வந்துடுறேன்ப்பா. இனிமே நான் கூட விளையாட மாட்டேன்ப்பா, பாட்டு பாட மாட்டேன்ப்பா. என்னையும் உங்க கூட கூட்டு போயிருங்கப்பா. எனக்கு அங்க இருக்க பிடிக்கலப்பா. நான் அப்பா சொல்றேன் கேட்பல, அப்பா சொன்ன கேட்கணும். இனிமே
இனிமே அவர்தான் உன் அப்பா, அவங்கதான் உன் அம்மா, அதான் உன் அண்ணன். அப்பா ஊட்டியில நான் வந்து உன்னை பார்ப்பேன். அப்பா சொன்னா கேட்பல. சரண்யா, சரண்யா, வா வாமா. சரண்யா, வாமா. சரண்யா, விடு விடு. அப்பா நில்லுங்கப்பா, என்னை விட்டு சரண்யா. போகாதீங்கப்பா. என்னை விட்டு போகாதீங்கப்பா. அப்பா நில்லுங்கப்பா. உமா கம். அப்பா நில்லுங்கப்பா. உமா. அப்பா உமா என்னாச்சு? போகாதீங்க. அப்பா வா போலாம். அப்பா அரவிந்த், குழந்தையை கூட்டிட்டு போ. சரண்யா எதுக்கு அரவிந்த் கிட்ட போகணும்? இப்ப நீங்க பாக்கல, பெத்த தாயை பார்த்து பயந்து போய் அரவிந்த் பின்னால ஒளிஞ்சுக்கிறா இவ. இவ எப்படிங்க நம்ம கூட சந்தோஷமா இருக்க போறா? சரண்யா நம்ம குழந்தை. இல்லைங்க, அத அவ ஏத்துக்கல. நம்மள அப்பா அம்மாவை அவ ஏத்துக்கவே இல்லை. எனக்கு புரியுது. அவளுக்கு அப்பா அம்மா எல்லாமே அரவிந்த் தான். அவளை அரவிந்த் கிட்ட இருந்து பிரிச்சு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதை என்னால தாங்க முடியாது, உங்களாலையும் தாங்க முடியாது. அவ இல்லாம நம்மால இருக்க முடியாதா? ஆனா அரவிந்த் கூட தான் அவ சந்தோஷமா இருப்பானா? அதை நம்ம தாங்கித்தான் ஆகணும். நம்ம சந்தோஷம் முக்கியமா, அவ சந்தோஷம் முக்கியமா?